இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, சரியாக கேட்பது சரியான விசுவாசத்தை உண்டாக்குகிறது. லிசனிங் கரெக்ட்லி ப்ரொடியூசஸ் த ரைட் ஃபெய்த். வசனம் நீதிமொழிகள் 4:20-22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் நம்ம நம்புவோம். பாருங்கள், ஒரு மனிதன் அப்படி தான் இயங்குகிறான். அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதை நம்ப ஆரம்பிக்கிறான் இல்லையா? வாங்க, சரியான வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை கேட்கும் பொழுது நல்ல ஒரு விசுவாசம் உண்டாகிறது இல்லை? உலக காரியங்கள் இல்லை, பிசாசின் காரியங்கள் கேட்கும் பொழுது அதில் விசுவாசம், நம்பிக்கை வருகிறது இல்லையா? அப்போது பாருங்கள், இந்த வசனத்தை ஒரு மொழியாக்கத்தில் நான் படிக்கிறேன். என் பிள்ளையே, நான் சொல்வதை கவனி, என் வார்த்தைகளை கவனமாய் கேள், அவற்றை மறந்து விடாதே. அவை உன் இருதயத்தில் ஆழமாக உருவட்டும். ஏனெனில் அவைகளை கண்டடைகிறவர்களுக்கு ஜீவனையும் அவர்களுடைய சரீரம் முழுவதற்கும் சுகத்தை அளிக்கின்றன. நாம் அனைவரும் வெற்றியுள்ள ஒரு ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். மேலும் சரியாக வாழ நாம் சரியாக என்ன பண்ணுவோம்? விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நாம் எப்படி சரியாக விசுவாசிக்க தொடங்குவது? பார்த்திங்கன்னா, சரியான விசுவாசத்தில் கேட்பது ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? நம்ம சரியாக கேட்காவிட்டால் நம்மளால் சரியாக விசுவாசிக்க முடியாது. பாருங்கள், மார்க் 5:27-29 நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு இரத்தம் போக்கு உள்ள ஒரு பெண் இல்லையா? அவள் சரியாக கேட்க தொடங்கிய போது பாருங்கள், அவள் சரியாக விசுவாசிக்க தொடங்கினால் ஒரு வெளிப்பாடு வருது. பாருங்கள், விசுவாசம் கேட்பதினால் வருகிறது, அதாவது கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை கேட்பதினால் வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது இல்லையா? ரோமர் 10:17 பார்க்குறோம்ல, அதனால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போது நம்ம என்ன கேட்குறோன்றது ரொம்ப முக்கியமானது இல்லை? காலைல எழுந்திரிச்சோடனே உலக காரியங்கள், உலக நியூஸ் எதுவுமே நல்லதாகவே இருக்காது, கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா? நம்மளுக்கு குழப்பத்தையும் பயத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்கறது தான் இல்லை? மரணத்தை குறித்து நிறைய நியூஸ்கள் இருக்கும். ஸோ இதை குறித்து ரொம்ப போட்டு தியானித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை பாருங்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது அது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கைக்கும், உங்கள் மனதையும், உங்களுடைய ஆத்மாவையும், உங்கள் ஆவிக்குரிய மனிதனையும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நிறைந்த செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது, அந்த செய்திகளை கேட்ட பிறகு நம்ம இருதயம் எப்படி இருக்குது இல்லை? நம்ம பாரமான உணர்வால் இருக்குதா, இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அவர் செய்த அனைத்தையும் பற்றி வல்லமை மிக்க அந்த உணர்வால் நிரப்பப்படுகிறோமா எப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்கள், சட்ட ரீதியாக இந்த இரத்தப்போக்குள்ள அந்த பெண் பார்த்திங்கன்னா அசுத்தமானவளாகவும் தகுதியற்றவளாகவும் இருக்கிறாள் இல்லையா? ஆனால் இயேசு தன் காலத்து மதப்பற்றுள்ள பரிசேயர்களிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல என்று அவள் கேட்டிருந்தா, அவளுக்குள்ள நன்மைக்கான நேர்மறையான எதிர்பார்ப்பு இருந்திருக்கவே வாய்ப்பே இருக்காது இல்லை? ஆனால் அவள் எப்படி கேட்குறா? இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகர், அவர் நன்மை செய்கிறவர், அற்புதம் அதிசயம் காண பண்ணுகிறவர், அவர் பரிகாரி, அவர் கிறிஸ்து என்ற செய்திகளை, அவர் நல்ல செய்திகளை கேட்க ஆரம்பிக்கிறார். ஒரு சட்டத்தின்படி அசுத்தமானது சுத்தமானதை தொடும் பொழுது அசுத்தமாகிறது. ஆனால் தேவனுடைய கிருபையின் கீழ் பார்த்தீங்கன்னா அசுத்தமானது சுத்தமானவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை அவள் தொடும் பொழுது பாருங்கள், அசுத்தமானது சுத்தமாகுகிறது இல்லையா? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்கள், அந்த இரத்த போக்குன்னா அது ஒரு தீட்டு உள்ள ஒரு காரியம். எல்லாரும் அவளை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வைப்பாங்க. யாரும் அவளை அணுக மாட்டாங்க. அவளும் வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு பொது வெளியில். ஆனால் பாருங்கள், அவள் எப்படி கிறிஸ்துவை தேடி வருகிறானா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்திகளை அவள் இருதயத்தில் நிரப்புனதுனால தான் பாருங்கள் அந்த வெளிப்பாடு அவளுக்கு வருது. அந்த பயம்லாம் நீங்கி போகுது இல்லை? நான் அசுத்தமானவர், தீட்டுப்பட்டவ, நான் ஒதுக்கப்பட வேண்டியவ, ஆனால் இன்றைக்கு நான் போகிறேன், அவர் வஸ்திர ஓரத்தை நான் தொடுவேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு வைராக்கியம் அவளுக்கு வருது. எப்படி? நல்ல செய்திகளை அவை கேட்கும் பொழுது தான் அது வரும். நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது பயத்திலேருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நல்ல செய்திகளை
செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும். நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது உங்கள் சந்தேகங்கள், உங்களுடைய அவ்விசுவாசங்கள் நீங்கப்படும். நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெளிந்த புத்தி வரும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பெண் தன் கையை நீட்டி இயேசு கிறிஸ்துவின் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவள் அசுத்தத்தால் அவரை தீட்டுப்படுத்தவில்லை. மாறாக அவள் இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியத்தாலும் பரிபூரணத்தாலும் பிடிக்கப்பட்டு முற்றிலும் குணமாக்கப்பட்டாள். இல்லையா? இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ காலமாக போராடி கொண்டிருந்தாலும் அல்லது எவ்வளோ காலமாக எந்த பலனையும் காணவில்லை என்றாலும் உங்கள் காதுகளையும் உங்கள் கண்களையும் மனதையும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியால் நிரப்பும்படி உங்களை விட்டு கொடுங்கள். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல செய்திகளை, அந்த நற்செய்திகளை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தர். இனி ஆண்டவரை அவருக்குள்ளாக ஆண்டவரை அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே அப்பா, அசாத்தியமான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படியாக அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா தேவ வார்த்தையை நல்ல செய்திகளை நிரப்பிக்கொண்டு ஒரு வெளிப்பாட்டோட அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால், இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரை அவர்கள் இருதயம் ஆண்டவரே இந்த நம்பிக்கையின் செய்திகள் நிரப்பும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்ணை போலவே விசுவாசத்துடன் ஆண்டவரை அப்பா அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.